வணக்கம் மாணவர்களே, ஏமிலேருந்து உங்கள் தரன். இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். எங்களோட இலங்கையில் தாய்மொழி என்று சொல்லினோம், இங்கே ஜேமன்லேயும் தாய்மொழின்னு தான் சொல்லிவினோம். எங்களோட நாட்டையும் நாங்கள் தாய்நாடு தான் எங்களோட தாய்நாடு என்று சொல்லுவோம். இங்கே தாய்நாடு என்று சொல்ல மாட்டோம். ஜேமனில் என்னென்னா இந்த ஸ்லாவிஷ் மற்றது கெமானிஷ் இன மக்கள் தங்களோட தகப்பன் நாடு பாட்டல் நாடு தான் சொல்லுவினோம். தகப்பன் நாடுன்னு சொல்லுவினோம். நாங்கள் எங்களோட நாடு தாய் நாடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாங்கள் எழுத்து இப்படி எழுதுவோம். அரபுக்காரர் இந்த பக்கத்துலேருந்து இப்படி எழுதுவினோம், மாற்றி எழுதினோம். நாங்கள் இப்படி எழுதினா நோமலாக இங்கிலீஷ்காரர் ஜேமன்காரர் நாங்கள் எல்லாம் இப்படி எழுதுவோம். அரபுக்காரர் மற்ற பக்கம் எழுதிவினோம். என்ன இடதுலேருந்து வலது நோக்கி நாங்கள் எழுதுவோம். வலதுலேருந்து இடது நோக்கி எழுதுவினோம் அரபுக்காரர். இப்படி பல மாற்றங்கள் இந்த இதில் இருக்குது. எங்களோட இது முறைப்படி நாங்கள் தாய்மொழி வழியாகத்தான் எங்களோட குடும்பங்கள் இருக்கும். குடும்ப ஒழுக்கங்களும் தாய்மொழி ரீதியாகத்தான் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இதில் மொழி எப்படி முக்கியமோ அதே மாதிரி குடும்ப ஒழுக்கம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. நாங்கள் ஈழத்தமிழராகிய வடக்கு கிழக்கு ஈழத்தமிழராகிய நாங்கள் போரின் காரணமாக புலம்பெயர்ந்து வெளிநாட்டுக்கு பல விடயங்களை நாங்கள் துளைச்ச மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, இது ஒரு கச்சான். இந்த கச்சான் உடைச்சி போட்டு அதை சாப்பிட்டத்தான், அதாவது உள்ளுக்கு இருக்கிற இதை சாப்பிடத்தான், அதுதான் ருசியான விடயம். ஆனால் ஈழத்தமிழ் நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் தனியாக இப்படி கோதாட்டம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுலேயும் எங்களோட அடுத்த சமுதாய இளைஞர்கள், 2ஆம் ஜெனரேஷன் இளைஞர்கள் இந்த வரும் கோதாத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த உள்ளுக்கு இருக்கிற சாப்பிடக்கூடிய இந்த தமிழ் இருக்கல்லோ, இதான் தமிழ் தான். இந்த கச்சான், அந்த கச்சான் இல்லாமல் போட்டுருது. தனியாக கோது தான் மிச்சமாக இருக்குது. அந்த கோத்துக்குள்ளே இந்த ஜேமனில் இருக்கிற இதை உள்ளுக்குள்ளே ஊற்றி தங்களை ஜேமன்காரனாக கருதுகிறார்கள். தங்கள் தமிழர் இல்லாமல் ஜேமன்காரனா அதுவும் ஃபுல்லாக இல்லை. 2 கச்சானில் ஒரு கச்சான் தான் உள்ளுக்கு போயிருக்கு, ஒரு கச்சான் இல்லாமல் இருக்குது. அப்படி ஃபுல்லாகவே தாங்கள் யாரெண்டு ஐடென்டிட்டியே துளைஞ்ச மனிதர்களாக எங்களோட அடுத்த ஜெனரேஷன் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு இதுக்கு முக்கிய காரணம் யார்? எங்களோட பெற்றோர். அதனால் எங்களோட பெற்றோர் மட்டும் இல்லை, எங்களோட அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வம் இல்லை. தாங்கள் யாரெண்ட ஐடென்டிட்டியை துளைச்ச ஒரு இனமாக நாங்கள் இந்த வடக்கு கிழக்கு தமிழராக நாங்கள் இந்த பூமி பாந்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். போரின் காரணமாக ஜேமனுக்கு மட்டும் வரையில் இப்படி உலகில் இப்படி இந்த இவ்வளோ ஒரு கையில் இவ்வளோ விரல் இருக்கோம், அப்படி எல்லா பக்கம் பிரிஞ்சு போயிருக்கோம். ஒவ்வொரு விரலாக பிரிஞ்சு குறிப்பாக கனடாவில் அதிக ஈழத்தமிழராகிய நாங்கள் வாழ்கிறோம். 5 லட்சத்துக்கு மேலான ஈழத்தமிழராகிய வடக்கு கிழக்கு இலங்கை தமிழராகிய நாங்கள் கனடாவில் வாழ்கிறோம். அதுக்கு அடுத்ததாக லண்டனில் வாழ்கிறோம். சுவிஸ், ஜேர்மன், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ் உலகம் ஃபுல்லாக ஈழத்தமிழராகிய நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துன்றோம். அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் நாங்கள் வாழ்கிறோம். பெரிய வசதி படைத்த எல்லா நாட்டிலையும் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் எங்களுக்கண்டு ஒரு நாடு இல்லை. அதான் 80 மில்லியன் தமிழாக்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு நாடு, தனி நாடு எங்களுக்கு இது தமிழ்நாட்டு தமிழர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருந்து இந்த கொலனி காலங்களில் வலுகந்தமாக பிடிச்சு செல்லப்பட்ட வேலைக்காணி பிடிச்சு செல்லப்பட்டவர்களும் ஃப்ரீயாக வேலைக்கு போனாண்டு தமிழ்நாட்டில் இருந்து போனாக்களும் இருக்கிறோம். மொரிசியஸ், மலேசியா போன நாட்கள் பூர்வீகமாக இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, பெங்களூர் இதெல்லாம் கர்நாடகா பகுதியில் இருக்கிற பெங்களூர் எல்லாம் தமிழ்நாட்டு பிரதேசமாக தான் இருந்திருக்கு. அங்கே தமிழ் மொழி நாட்கள் கதைச்சிருக்கிறோம். தமிழர்கள் நாங்கள் வாழினோம் பெங்களூர் எல்லாம். அது காலப்பகுதியில் பறி போயிருக்குது. அப்படி ஈழத்தில் போர்த்துகீயர் வரும்போது நாங்கள் பாரி ஒரு பிரதேசத்தில் இலங்கையில் நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். என்ன போர்த்துகீயர் போகும்போது இங்கிலாந்துக்காரர் போகும்போது சுருங்கி இப்போ விடுதலை புலிகள் இருக்கிற காலத்தில் மேப்பில் இருந்த அதே பார்க்க கொஞ்சம் கூடவா இருந்தது. சிலாவும் புத்தளம் எல்லாம் அதுக்குள்ளே இருந்துருந்துச்சு. பேருந்து அந்த இங்கிலாந்துக்காரர் இருக்கும் போதே அதுவும் நாங்கள் பறி கொடுத்துருவோம். இங்கிலாந்துக்காரர் போகும்போது அந்த பிரதேசத்தையும் நாங்கள் பறி கொடுத்துருவோம். அதில் தமிழராக வாழ்ந்தவர்கள் சிங்களராக மாறிட்டார்கள். இப்போ யாழ்ப்பாணத்தை பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் 5 எம்பி மேலே சிங்களத்துக்கு கொடுத்துருக்குறோம். அதில் டிரெக்ட் மறைமுகமாக டிரெக்டாக சிங்களத்துக்கு பின்னால் இருக்கிற 5 பேருக்கு எங்களோட யாழ்ப்பாணத்தை நாங்கள் பறி கொடுத்துருக்கிறோம். அதே பார்க்க ஒன்றும் இது எங்களோட தமிழ் மொழியை நாங்கள் பறி கொடுத்த மனிதராக இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டித்துறை,
மற்றது உரும்புறாய் பேர்பலையில் பாருங்க, ஊருண்ட பேர்பலையில் வந்து முதல் எழுத்தாக வந்து சிங்களம் இருக்குது. எங்கட யாழ்ப்பாணத்தில் ஏன் வந்து சிங்களம் முதல் எழுத்தாக இருக்குது? அது சிங்களம் வந்து வச்சார்களா? இல்லை, எங்கட தமிழர்கள், இந்த ஊருண்ட தமிழர்கள் வந்து தங்களை வந்து சிங்களருக்கு நல்ல விசுவாசிகளை காட்டுறதுக்காண்டியும் சிங்களத்தின திணிப்பு, மறைமுகமான சிங்களத்தின திணிப்பு காரணமாக வந்து முதல் இதில் வந்து பேரில் வந்து இந்த பெயர் பலையில் சிங்களம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னதுக்கு இருக்குது? ஏன் ஒருத்தரும் தட்டி கேட்கிறவில்லை? பயம். தட்டி கேட்டால் தங்களோட பதவி போயிடும், மற்றாக்கள் எதுவும் போலீஸ் கேஸ் ஆயிரும், இப்படி அண்டு அங்கே வேலை செய்கிறாங்க ஏஜிஎஸ் எல்லாருக்கும் வந்து பயம். என்னுடைய ஒருத்தரும் வேலை துறக்கணும் இல்லை. எங்கள்கிட்ட ஊடகவியாளர் என்ன செய்யணும்? இந்த ஊடகங்கள் இருக்கணும், ஏன் வேலை துறக்கணும் இல்லை? ஏன் உண்மையை வந்து வழியால் கொண்டு வரணும் இல்லை? ஏன் அதையும் திசை திருப்பினோம்? அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்? அரசியல்வாதிகள் வேலை துறக்கணும் இல்லை. இங்கே வெளிநாட்டு புலம்பெயர் தேசத்தில் பாருங்கள், புலம்பெயர் தேசத்தில் அமைப்புகள் இருக்குது. எங்களோட விடுதலை புலின்ற எச்சிலன்னு சொல்லிக்கொண்டு இப்போ அட்ரஸ் இல்லாத ஆக்கள் இல்லாமல் வந்து இந்தியாவில் இறக்கி விடப்பட்டிருக்கணும் குழப்புறதுக்காண்டே ஃப்ளைட் அனுப்பி இங்கே இறக்கி வைக்கப்பட்ட ஆக்களை இங்கே அமைப்புகளாகவே நடத்தி கொண்டு பல பேர் இருக்கிறோம். அதில் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதால் பிரதான நோக்கமாக இருக்கக்கூடிய உணர்வு சார்ந்து உண்மையாக வந்து எங்களோட தமிழுக்கும், தமிழ்ண்டா தனியாக மொழி மட்டும் இல்லை, தமிழ்ண்டா ஒழுக்கம் முக்கியம், கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, வீரம் இருக்குது, இப்படி பல விடயங்கள் சேர்ந்தது தான் தமிழண்ட இனம் வந்து தனியாக மொழி இல்லை, மொழி எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயம், அதோடு சேர்த்து ஒன்று பல முக்கிய உணவு, இப்படி வந்து பல முக்கியமான விடயங்கள் எல்லாம் இருக்கிறதான் தமிழ். இதில் வந்து இப்போ வந்து ஈழத்தமிழ் அடுத்த ஜெனரேஷன் தனியாக இந்த தோல்ன்ற இந்த நிறத்தோடது மட்டும்தான் இருக்கிற முடிய, இந்த தோல் நிறம்தான் அவர்களை தமிழராக காட்ட முடிய உள்ளுக்குள்ளே வரும் கோது. இங்கே வாழ்கிற தமிழர்கள் வந்து 90% தமிழர்கள் வந்து 90க்கு மேற்பட்ட % தமிழர்கள் வந்து வரும் கோதாக தான் வாழினோம். ஏன்னா அவர்களுக்கு தமிழர்ன்ற உணர்வும் இல்லை. சாப்பாடு விடயங்களில் வந்து தமிழ் சாப்பாடு விடயங்களும் விசேஷங்களுக்கு சாப்பிட முடியும், மற்றபடி திறந்தோரம் சாப்பிட்ற விடயங்களும் இல்லை. கலாச்சாரம் பண்பாடு என்னென்னு தெரியாது. தாலிக்கொடியை வந்து சேஃபில் வந்து வைக்கிற ஆக்களை தான் இருக்கிறான். புருஷனையும் கொண்டே வையுங்களேன் சேஃபுக்குள்ள, புருஷனாவது சேஃபாக இருப்பார். இந்த ஏன் வந்து புருஷனையும் வந்து சேஃபில் வைக்கிறது அதோட அர்த்தம் என்ன? ஏன் அப்போ நீங்கள் தாலிக்கொடி நீங்கள் கட்டுறீங்களா என்றால் இவ்வளோ காசு கொடுத்து தாலிக்கொடி நீங்கள் கட்டுறீங்க, அதை கொண்டே சேஃபில் வைக்கிறீங்களா என்றால் இந்த உங்களை புருஷனையும் வந்து சேஃபான ஒரு இடத்துல கொண்டே பற்றி வையுங்களேன், அவரும் சேஃபாக இருப்பார். அப்படியான லாஜிக் இல்லாத ஒரு சமூகமாக வந்து நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். என்னத்துக்காண்டி தாலிக்கொடி கட்டுறோம்ன்றதை அந்த விடயத்தை வந்து மறந்து போனார்கள். ஒரு இதாக வந்து ஒரு இவெண்ட்டை வந்து கட்டுவோணுமன்றதுக்காண்டி கட்டுறார்களுடைய ஏன்னா அந்த தாலிக்கொடியை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டே வங்கியில் கொண்டே வைக்கிறார்கள். எங்கே கொண்டே சொல்கிறது இது அர்த்தம் என்னதுக்காண்டி தாலிக்கொடி கட்டுறே மறந்து போய் வந்து இருக்கிற எங்களோட ஒரு சமுதாயமாக இருக்குது. அதுவும் வந்து தாலிக்கொடின விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுற்றி போகும், என்ன தலையே சுற்றும். அதுலேயே வந்து சில பேர் வைப்பினும் தங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி தாலிக்கொடி இருக்கணுமெண்டு சேஃபரோட வைக்கிறதுக்கா என்ன கூத்துல இந்த இனத்தில் நடக்குதுண்டு அது வந்து சொல்ல முடியாத கூத்துக்கள். இப்போ வந்து சில பேர் வந்து தங்களை வந்து இசைப்பிரியாக்காண்டு தியாகம் என்னென்னு தெரியாதாக்கள் வந்து தங்களை வந்து சில பேர் இசைப்பிரியாண்டு இந்த டிக்டாக்ல தெரிகிற சில கழிவுகள் வந்து எழுதினோம், அதையும் வந்து தங்களுக்கான புகழ்ச்சியாக நினைச்சு கொண்டிருக்கோம். இப்படியான ஒரு போலி வாழ்க்கையில்தான் ஈழத்தமிழராகிய நாங்கள் வந்து இதன்றோம். இந்த எங்களோட மாவீரர்களோட தியாகத்தை அறியாதவர்கள், எங்களோட மக்களோட தியாகத்தை 2009 முதல் வந்து மக்களோட தியாகத்தை அறியாத மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்னட்ட இருக்கிற கேள்வி வந்து நீங்கள் எப்படி வந்து எங்களோட தமிழை வந்து காப்பாற்ற போறீங்க? இது நீங்கள் வந்து பழம்பெருமை பேசுவீங்க, இத்தனை வருஷத்துக்கு மூத்த மொழி தமிழ் அண்டு அதெல்லாம் சரி. இப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எப்படி எங்களோட தமிழை வந்து நீங்கள் காப்பாற்ற போறீங்களோ? எங்களோட ஈழத்தமிழ் வேறு, இந்தியா தமிழ் வேறு. நாங்கள் வந்து சொந்த தமக்கேண்ட புள்ளியை வந்து நாங்கள் கல்யாணம் கட்டுற பழக்கம் எங்களோட ஈழத்தமிழருக்கு இல்லை. ஆனால் இந்தியாக்காரரும் அதை செய்வினோம். நாங்கள் ஈழத்தமிழர் வேறு, இந்திய தமிழர் வேறு. நாங்கள் ஆனால் மொழியால் வந்து கிட்டத்தட்ட விளங்கக்கூடிய மொழியை வந்து நாங்கள் பேசுகிறோம். ஈழத்தமிழராக நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட பண்பாட்டை நாங்கள் எப்படி பேணி காக்க போகிறோம்? அதுக்கான உங்களோட நடவடிக்கை என்ன? உலகம் ஃபுல்லாக ஈழத்தமிழர் நல்ல பொசிஷனில் இருக்கிறோம், கனடாவிலாம் நல்ல இதில் இருக்கிறோம். ஆனால் தமிழை பாதுகாக்கிறதுக்காண்டி, அடுத்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி நீங்கள் செய்த நடவடிக்கை தான் என்ன? நீங்கள் தமிழாளியன் நடத்துகிறீங்க, அதில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்து அதோடையே கடைஞ்சி போகிறீங்க. ஆனால் தூர நோக்க பார்வையில்
எங்களோட அடுத்த ஜெனரேஷனை வந்து தமிழுக்குள்ளேயும் தமிழ் அரசியலுக்குள்ளேயும் தமிழ் ஈழம் ஒரு தனி நாடுன்ற ஒரு குறிக்கோளுக்கு பின்னால் பயணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்திருக்கிறீங்க? மாறாக வந்து நீங்களே இங்கே வந்து கான்சர்ட்டுகளை நடத்தி ஆட்டம் பாட்டங்களை நடத்தி எங்கள் இனத்தை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. எங்களை புனித தினத்திலேயே வந்து ரோல்ஸ் விற்கிறீங்கள், இது விற்கிறீங்கள். பொய்யான வர ஒரு போலி தமிழ் தேசியவாதி இந்தியாவிலிருந்து நாங்கள் போராட்டம் நடத்தினாங்கள். எங்களுக்காணி வடக்கு கிழக்கு தமிழருக்காணி தான் எங்களோட போராட்டம் நடந்தது. ஆனால் அந்த போராட்டத்தையே கொண்டு போய் ஒரு இந்திய தமிழ்நாட்டை கொண்டே கையளிச்சிருக்கிறீங்களே, அதுவும் வந்து ஒரு பொய் ஒரு யோக்கியனாக இருந்தால் பிரச்சனை. ஒரு அயோக்கியட்ட ஒரு போலி தமிழ் தேசியவாதிட்ட சுப்பிரமணிய சுவாமியால் உருவாக்கப்பட்ட எங்களுக்கு எதிரான இந்தியா புலனாய்வுத்துறையின் ஆக்களால் உருவாக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் அங்கே தமிழ் தேசத்தை கொண்டே ஒப்படைச்சிருக்கிறீங்களே, தமிழ் தேசத்தில் எங்களை போராட்டத்தை கொண்டே ஒப்படைச்சிருக்கிறீங்களே. அப்போ நீங்கள் எல்லாம் யார், என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க? பணத்துக்காண்டியும் இதுக்காண்டியும் இப்படி முதுகுல ஊத்துற வேலையை நீங்கள் செய்வீங்களா? சீமானுக்கு பின்னால் நிற்கிறார்கள், அனுராக்கு பின்னால் நிற்கிறார்கள், அர்ஜுனாக்கு பின்னால் நிற்கிறார்கள். ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க? ஒரே ஆக்கள் இந்த பிரசாரத்தை செய்கிறீங்கள் டிக்டாக்லேயோ சோசியல் மீடியாவிலேயோ. நீங்கள் எல்லாம் யார்? ஏன் இந்த இனத்தின துறவதை நீங்கள் செய்யுங்க? இனத்தை காக்க வேண்டிய ஊடகவியாளர் இருக்கிறவர் எல்லாம் வந்து தாய்லாண்டில் போய் வந்து தாய்லாண்டு கேவலத்தை வந்து காட்டுறது. அப்படின்னா நீங்கள் யாழ்ப்பாணத்தை அடுத்த தாய்லாண்டாக ஆக்க விரும்புகிறீங்களா? உங்களோட விருப்பம் அதான். போலியலை கொண்டு வந்து போராளிகளை கொண்டு வந்து வர்றீங்க, அந்த வீடியோக்களை எடுக்கிறீங்க. மன்னிப்போ விளக்கமோ நீங்கள் ஒன்றும் கொடுக்கல. அந்த வீடியோக்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேயும் போட்டுருக்கீங்க, ஃபேஸ்புக்லேருந்து எடுத்துட்டீங்க. அந்த கேவலமான தாய்லாண்டில் நடக்கிற அந்த கூத்தை வந்து இந்த பாலியல் கூத்தை வந்து உங்களோட இதுக்குள்ளே போய் தாய்லாண்டு வீடியோவை காட்டுறீங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன மனிதர்? நீங்கள் என்னத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? விலங்கியல் உங்களோட இதுகள் இங்கே வந்து மூட நம்பிக்கை. எங்களோட சமூகத்தை பார்த்தா கல்யாண பேச்சு கொண்டு வந்தால் இந்த மூட நம்பிக்கையில் வந்து அகல் மூலிகள் இருப்பிடும். ஆனால் அவை இந்த புள்ளிகளை பார்த்தால் மார்பா காட்டிக்கொண்டு டட்டு 5 இதில் ஊற்றி கொண்டு எப்படி நீங்கள் அலங்கோலமாக நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் பேருந்து வந்து இந்த இது ஜோதிடம் பார்க்குறதுக்குள்ளே போய் இருப்பினோம், இந்த மூட நம்பிக்கைக்குள்ளே போய் இருப்பினோம். ஆனால் புள்ளிகளை பார்த்தால் அலங்கோலமாக தெரியுங்கள். எங்கேயோ குடிச்சு கொண்டு தெரியுங்கள். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைகள் குடிக்கிறதே போல அதுக்குள்ள பெண் பிள்ளைகளும் வந்து குடிச்சு கொண்டு தெரியுதுங்கள். அப்படின்னா என்ன கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் வந்து வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தமிழர்கள் என்றால் யார்? ஈழத்தமிழர்கள் என்ற பாரம்பரியம் என்ன? நீங்கள் வந்து தமிழை மதிச்சிங்களா, தமிழர்களை மதிச்சிங்களா, நீங்கள் ஒரு நேர்மையான மனிதராக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி வெட்டு கோதுகள் வெளிநாடுகளில் வந்து நீங்கள் வெட்டு கோதுகள். ஒருவன் வந்து தன் ஐடென்டிட்டியை வந்து மறந்தவன் வந்து ஒரு வெட்டுக்கோது. நீங்கள் வந்து கோழி எடுத்துக்கொண்டு வந்து இது கோழி நீங்கள் இது ஒரு கோழி இறைச்சி கொண்டு வந்து இது வந்து மரக்கறின்னு சொன்னீங்கன்னா அது நம்புவீங்களா? அது நம்புவீனம்மா? இல்லையல்லோ. ஆனால் ஒரு தமிழன் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பிறந்த தமிழன் எடுத்துக்கொண்டு வந்து இவன் தமிழன்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏனென்றால் அந்த தமிழ் படியனுக்கு வந்து தமிழ் பொம்பளைக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தமிழ் எழுத வாசிக்க தெரியாது, தமிழ் எழுத்து தெரியாது. ஒரு இன்றைக்குங்கிற தாய்மொழி நாள். ஆனால் இங்கே பிறந்து வளர்கிற தமிழ் பிள்ளைக்கு வந்து தமிழ் வாசிக்க தெரியாது. தமிழ் பள்ளிக்கூடம் போயிடும் இதன்னினம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாத மறந்து போயிடும். அவைக்கு வந்து தமிழ் தெரியாது. நானும் இங்கே தான் வளர்ந்தேன். எனக்கு வந்து நான் 11ஆம் வகுப்பு வரையும் இங்கே படிச்சிருக்கிறேன். டீச்சராக தமிழாளத்தில் கொஞ்சம் காலம் புரிஞ்சிருக்கிறேன். தமிழாளத்தை வந்து என்ன எடுத்து நடத்த சொல்லி அந்த இதில் அந்த போக்கு போகும்போது தான் அந்த ப்ராசஸ் போகும். இங்கே தமிழ்நாடு என்ன எடுத்து நடத்த சொல்லி ப்ராசஸ் அந்த ட்ரைனிங் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் இலங்கையில் போர் வந்து கடுமையாக இருந்தால் போகிறது எல்லாமே வந்து அப்படியே போயிட்டுது. 2008ஆம் ஆண்டு 2009 பிறகு அப்படி எல்லாம் போயிட்டு அந்த ப்ராசஸ். ஆனால் விடுதலை புலிகள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்படி வந்து டிவையோண்டு இளைஞமைப்பு எங்களோட கையில் வந்து பொறுப்பாக இதண்டு இங்கே வந்து விளையாட்டு போட்டிகளெல்லாம் எங்களை வந்து தேசியில் வந்து நடத்தி வைக்காரு. அடுத்த ஜென்ரேஷன் புள்ளிகளால் வந்து இந்த விளையாட்டு போட்டிகளோ நடுவரை வந்து எங்களை மற்ற சிக்கலுக்கு அனுப்பி வந்து எங்களை அளவு பார்த்தாரோ அப்படி வந்து தமிழாலயத்தையும் வந்து எங்களை தான் அடுத்து இங்கே வளர்ந்து இங்கே பிறந்து அல்லது இங்கே வளர்ந்த புள்ளிகள் வந்து தமிழாலயங்களையும் வந்து நடத்தணுமான்ற இதை வந்து விடுதலை புலிகள் கட்டளையாக இருந்துருந்துச்சு. அந்த ப்ரோசஸ் தான் நடந்து கொண்டு இருந்தது. நான் அதுக்குள்ளே வந்து ட்ரைனிங்குள்ளே நின்றேன். இங்கே இயக்க பொறுப்பாண்ட வலியுறுத்தின்படி வந்து நான் அதுக்குள்ளே நின்றேன். டீச்சராக பணிபுரிஞ்சு அந்த அடுத்த கட்டமாக வந்து தமிழகத்தை எடுக்கிற இதில் அவர் என்ன அதுக்குள்ளே இணைச்சிருந்தார். என்ன அப்படி இருக்கும்போது 2008 கடும் போர் இருந்த பிறகு எல்லாம் வந்து அப்படியே குழம்பி போயிடுச்சுது. ஆனால்
இப்போ இப்போ இருக்கிற நீங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? தமிழை நீங்கள் தமிழை காக்கையில் அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் காக்கையில் நீங்கள் காத்ததெல்லாம் பணத்தை, அந்த பணம் வந்து இப்போ வந்து ஏஎஃப்டி கட்சி வந்துச்சு என்றால் உங்களை வந்து கெட் அவுட்னு சொல்லுவாங்க. கெட் அவுட்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நாடு இருக்கா? இப்போ ஏன் இங்கேயே கல்யாணம் செய்து அந்த பொம்பளை பிள்ளை போன்ற ஆக்கள் எல்லாம் வந்து இங்கே ஜெயமங்காரனா கல்யாணம் செய்து கொண்டு இருக்கிறான். அந்த பிள்ளைகள் வந்து இப்படி இப்படியும் கலராக மிக்சிங்காக வந்து வெள்ளையாக ஓரளவு மிக்சிங்காக வந்துடும். அந்த பிள்ளை எல்லாம் வந்து அந்த பிள்ளைக்கு கூட வந்து பயம் ஏன் ஏற்படுது? ஏனென்றால் இனவாதம் வந்து இது பார்க்காது. இனவாதம் வந்து நீங்கள் உங்களோட வழித்தோட்டத்தை தான் பார்க்க முடியும். நீங்கள் எப்படி உள்ளுக்கு இருக்கிறீங்கன்றது வந்து அவர்கள் பார்க்க மாட்டாங்க. உங்களோட வழித்தோட்டம் தான் உங்களுக்கு முதல் அவரோட கண்ணுக்கு முதல் தெரிகிறது. அது வந்து இந்த ஐரோப்பா நாட்டுக்காரர் நாங்களும் ஆப்பிரிக்க நாட்டுக்காரரும் வந்து அவைக்கு வந்து வடிவாகவே தெரியும். நாங்கள் வந்து ஜெயமங்காரர் இல்லையானது வந்து அவர்களுக்கு வடிவாகவே தெரியும். இன்றைக்கு எங்களை வந்து ஒரு புரியும் பார்த்தா அவர்கள் பார்ப்பார்கள். நாங்கள் எவ்வளோ தூரம் நாங்கள் மாறினாலும் உள்ளுக்குள்ளே மாறினாலும் நாங்கள் வந்து வெற்றி தோட்கள் இந்த வெற்றி கோதுகள்லாம் நாங்கள் அதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டு நீங்கள் எப்படி வந்து எங்களுக்கு தமிழுக்காண்டி நீங்கள் இதெல்லாம் போகிறீங்க. ஏன் மலேசியாவில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து போன கொஞ்சம் பேர் வந்து இலங்கையிலேருந்து போனார்கள் மலேசியாவுக்கு. அப்படி போனவர்கள் வந்து அங்கே வந்து தமிழர்களாக ஓரளவுக்கு தமிழை காத்துக்கொண்டு வாழ்கிறார்கள். மொரிசியஸுக்கு சிங்கப்பூர் போனவர்கள் ஓரளவு தமிழை காப்பாற்றி வாழ்கிறார்கள். ஆனால் இப்போ 30 வருஷத்துக்குள்ளே வந்த நீங்கள், ஏன் 2009 பிறகு வந்த நீங்களே வந்து தமிழரை வாழாமல் யாரோவா வாழ்கிறீங்க. அது எப்படி சாத்தியம்? எப்படி ஒரு 2009 வந்து எங்களோட இனம் வந்து உலகிலேயே வந்து மிகவும் கௌரவமான ஒரு இனமாக இருந்துச்சு எங்கள் தேசத்தில் இருக்குது. ஆனால் இப்போ 2009 பிறகு வந்து நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? என்ன நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏன் இப்படி படு கேவலமாக வாழ்கிறீங்க? வெத்து கோதுகளா எங்களோட கலாச்சாரத்தையே காலால் மிதிக்கிற இதாக வந்து என்ன நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? இதென்ற கர்மாவைத்தான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துகிற விடயங்களும் பெருதோ தெரியல. ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒன்று ஒரு நாடு இருந்தால் மற்ற நாடுகள் மாதிரி வந்து எங்களுக்கும் ஒரு நாங்கள் பயப்படாமல் வந்து போகலாம். துருக்கிக்காரருக்கு வந்து துருக்கி நாடு இருக்குது. இங்கே வந்து அவர் பயப்பட தேவையில்லை. இங்கே பிரச்சனை இருந்தால் அவர்கள் வந்து துருக்கி போயிடலாம். என்ன ஆனால் எங்களுக்கு ஈழத்தமிழ் எங்களுக்கு வந்து எந்த நாடு எங்களை ஏற்கும்? எந்த நாடு நாங்கள் தைரியமே இது எங்களோட நாடுன்னு சொல்லிக்கொண்டு எந்த நாடுக்கு நாங்கள் போகலாம்? அப்படி ஒரு நாடு எங்களுக்கு வந்து பின்னுக்கு வந்து பலப்படுத்துகிற நாடு எதுவும் இருக்கா? ஏன் எங்களோட மொழி வந்து இப்படி செத்து கொண்டு இருக்குது? எங்களுக்கு ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு வந்து எல்லா முயற்சியும் செய்யும். காசு ரீதியில் வந்து எல்லாத்தையும் செய்து வந்து எங்களோட மொழியை காப்பாற்ற வேலையை, ஈழத்தமிழை காப்பாற்ற வேலையை செய்யும். ஆனால் எங்களை வந்து இப்போ வந்து ஒரு வேறு இல்லாத மரமாய் நாங்கள் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு ஒன்று நாடு இல்லை, எங்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை. எங்களை வந்து காட்டி கொடுக்குறதும் முதுகில் குத்துறாக்களும் கூட இருக்கணும் முடியும். உண்மையாக எங்களோட இனத்துக்கும் எங்களோட மொழிக்குமான உழைக்கிற ஆக்கள் வந்து கொஞ்சம் சொற்பாக்கள் இருக்கிறோம். அவர்களோட குரலும் கூட வந்து வழியால் வரக்கூடாதுண்டு இந்த சிங்களத்துக்கு இந்தியாவுக்கு பின்னால் இருந்து வேலை செய்கிற இந்த அயோக்கியர்கள் இருக்கிறோமல்லோ அவர்கள் வந்து எங்களோட குரலை வந்து வழியால் வரக்கூடாதுண்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஏன் நான் நேற்று போட்ட காணொலியை கூட வந்து ஒருத்தர் வந்து அப்படியே கொப்பி அடித்து வீடியோ போட்டிருக்கிறார். இப்படித்தானே இவர்கள் தான் எங்களோட குரல் வந்து வழியால் வரக்கூடாத இதில் வந்து இவர்கள் மிக கவனமாக இருப்பார்கள். இந்த அயோக்கியர்கள் வந்து எங்களோட குரலை வந்து வழியால் வராமல் அப்படி இருந்தும் எங்களோட குரல் எப்படியோ வந்து கொண்டு இருக்குது. என்ற எங்கள்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கிறபடியால் அதோட உணவு கொஞ்சம் இன உணர்வுள்ள உங்களோட மனச்சாட்சி வந்து நாங்கள் சொல்கிறது சரி என்று உங்களுக்கு தெரிகிறபடியால் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதையும் வந்து உடைக்கிற வடிவங்கள் வந்து பல அவதூறுகளில் வந்து வருவார்கள். 6 வருஷமாக நாங்கள் இதை பார்த்துட்டோம். என்ன இது ஒன்றும் தொடர்வார்கள் என்றாலும் வந்து எங்கள்கிட்ட உண்மை இருக்குது. எங்களால் வந்து நாங்கள் வந்து இந்த இதில் பயணிக்கிறதை வந்து எங்களோட இனத்துக்காண்டி எங்களோட அதையும் பார்க்க எங்களோட மறவர்களுக்காண்டி எங்களோட தியாகிகளுக்காண்டி தான் நாங்கள் இந்த காணொலியை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கே ஏமேல வளர்ந்த நான் வந்து இதை வந்து நான் செய்ய வேணுமா? இது பிழைப்புக்கு செய்கிறவங்க செய்வார்கள். நாங்கள் வந்து சேவையாக செய்கிறோம். நாங்கள் வேலை செய்கிற நர்ஸும் வந்து ஒரு சேவை, இலங்கையில் உதவி செய்கிறதும் வந்து சேவை, இந்த ஊடகம் வந்து ஒரு சேவை. உண்மையாக நாங்கள் இருக்கிறோம், உண்மையாக உங்களுக்காண்டி இதை செய்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து யாருக்கு பின்னால் போய் நிற்கிறீங்க? வாயால் வடை சுடுறவங்களுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்க, காம அசுரங்களுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்க, உங்களை ஏமாத்துறவங்களுக்கு பின்னால் போய் நீங்கள் நம்பி நிற்கிறீங்களே, வெத்து கோதலாக இருக்கிறீங்க. கொஞ்சம் அறிவு சார்ந்த மக்களாக மாறுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.